ஏன் தம்பி சீமான், நீ இதுக்கு ஏதாச்சும் ஒரு டைப்பாக பேசுப்பா அதை பற்றி. அதே மாதிரி நீ பேசினா மட்டும்தான் அது பரபரப்பாக போய் ரீச் ஆகுது. தரமான படங்களிலே நடித்து பெயர் வாங்கி தரமான இயக்குநர்களோடு கைகோர்த்து தரமான தயாரிப்பாளர்களோடு கை சேர்த்து மிகப்பெரிய வெற்றி படங்களை தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஹீரோக்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன மாதிரி படத்தில் நடிக்கிறாங்க? கைத்தட்டுங்க, இதுக்கு தான் கைத்தட்டணும். போனால் போகட்டும், இந்த தமிழ் சினிமாவுக்கும் இந்த தமிழ் பண்பாட்டை காப்பாற்றுற மாதிரியான அட்லீஸ்ட் ஒரு படம் நடுவில் நடிச்சிருங்களேன். ஏன் தம்பி சீமான், நீ இதுக்கு ஏதாச்சும் ஒரு டைப்பாக பேசுப்பா அதை பற்றி. அதே மாதிரி நீ பேசினா மட்டும்தான் அது பரபரப்பாக போய் ரீச் ஆகுது. இப்போ நம்ம பேசினா உதயகுமார் இப்போ படம் இல்லை அதனால் இப்படி பேசுகிறாருன்றாங்க. படம் இல்லைன்றதுக்காக இல்லை, நான் அந்த மாதிரி படங்கள் செய்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறேன். நம்ம எடுக்கிற கதையில் நடிகருக்கு நடிகன் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கிறது. அதுதாங்க அப்படி சிவாஜி சார் சொல்லியிருக்காரு. அப்போ எப்படிப்பா நீங்கள் இத்தனை படங்களில் நடிச்சிருக்கீங்க, ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு படத்துலேயும் உங்கள் நடை வேறு மாதிரி, உங்கள் உடை வேறு மாதிரி, உங்கள் முக பாவனைகள் வேறு மாதிரி, எப்படி இதெல்லாம் முடியுதுன்னு என்னால் எதுவுமே இல்லைடா. ஒருத்தன் நல்ல கதையை சொன்னான்னா அதுக்கு நான் அடிமையாகிடுவேன். அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே நான் புகுந்துருவேன். இப்போ இருக்கிற நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒரு படம் அந்த சொன்னனே நம்ம கண்ணிலேயே பார்த்துருக்காத பீரங்கி மாதிரி கையில் எடுத்துகிட்டு சுடுறாங்க இல்லையா, அது சுட்டு அது ஜெயிச்சிருச்சுன்னா அதே மாதிரி பீரங்கி தூக்கிட்டு அதே மாதிரி கதைகளை பண்ண சொல்கிறாங்க. சிவாஜி சொன்னார், நான் 150 படங்கள் நடித்திருந்தாலும் என்னுடைய ஒரு படத்தில் எடுத்த க்ளோஸ்அப் இன்னொரு படத்தில் யூஸ் பண்ண முடியாது. இன்றைக்கு இருக்கிற நிறைய ஹீரோக்களுடைய முகத்தை, இந்த முகத்தை எடுத்து எந்த படத்தில் வேணாலும் ஒட்டிக்கலாம். ஒரு வித்தியாசம், படத்துக்கு படம் எப்படி வித்தியாசம் வரும்? படத்துக்கு படம் ஒரு நல்ல டைரக்டர்களை மாற்றி மாற்றி அந்த டைரக்டர் என்ன சொல்கிறானோன்னு கேட்டு நீங்கள் நடிச்சிங்கன்னா அந்த இயக்குனரோடைய படைப்பு திறனிலிருந்து வெளிவருகின்ற கதாபாத்திரம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வரும்போது அந்த திரைப்படம் அந்த நடிகருக்கும் சரி தயாரிப்பாளருக்கும் சரி ஒரு வித்தியாசமான படமாக அமையும். வித்தியாசத்துக்கே போக விரும்பலை. பர்மிட்டேஷன், காம்பினேஷன், A+B நமக்கு 250 கோடி வருதா, அதுதான் அந்த படம். நாஸ்தியான படமாக இருந்தாலும் சரி, ஜனங்க பார்க்க முடியாத படமாக இருந்தாலும் சரி, எடுத்து தொலைப்போம். இதுதான் கார்ப்பரேட்டு கொள்கை. அந்த கார்ப்பரேட்டு கைக்கு என்றைக்கு சினிமா போச்சோ அதோட அழகியல், வாழ்வியல், ஒரு சமுதாய கண்ணோட்டம் இது எல்லாமே போயிடுச்சு. இதுதான் உண்மை. அப்புறம் முதல்ல எல்லாம் நடிகர்கள் ஒருத்தர் நடித்தாருன்னா அந்த நடிகர் என்ன நடிக்கிறாருன்னு அடுத்த நடிகர் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நடிகையும் பார்த்துட்ருப்பாங்க, அவர் என்ன நடிக்கிறார் அந்த ஷாட்லன்னு. இப்போ இருக்கிற ஹீரோயின்கள்லாம் இவர் என்ன நடித்தார் போனது ஷாட்லன்னு தெரியாது. இவங்க என்ன நடிக்கிறாங்களோ அதை மட்டும் நடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாத ஒரு சினிமா உலகம் இப்போது இயங்கி கொண்டிருக்கிறது. இயக்குனருக்கும் நடிகருக்குமே சில டைமில் கனெக்டிவிட்டி இருக்காது. அந்த நடிகருக்கும் மற்ற கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடியவர்களுக்கும் கனெக்டிவிட்டி இருக்காது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கேரவன், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அறை. திடீர்னு நின்று நீங்கள் தானே, நீங்கள் என்ன கேரக்டர், அப்பாவா? என்னையா கொடுமை இது. நான் ஒரு படத்தில் சிவாஜி சாரை நடிக்க வச்சேன். சத்யராஜ் மற்றவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. இல்லை இந்த கவுண்டர் ஏதாச்சும் நடிச்சுட்டு போயிடும், அவனுக்கு கவுண்டர் நான் கொடுக்க வேண்டாம்ப்பா. என்ன ஒரு இது பாருங்கள், அந்த சினிமா எங்கே போச்சு? இன்றைக்கி திரையுலகம் நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது நாமளே ஏமாற்றிக்கிறது. நன்றாகவே இல்லை, அதுதான் உண்மை. நன்றாக இருக்க வேண்டுமென்றால் சிறந்த படைப்பாளிகளிடம்
படங்களை ஒப்படைத்து விட்டு அவர்கள் சொல்லுவதை கேட்டு நடிக்க வேண்டும். அப்போ தான் சிறந்த படைப்புகள் வரும். இது உண்மையை சொல்கிறேன். நீங்கள் ஒரு சிறந்த படத்தை எடுத்து விட்டால் அது வியாபாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, தானாகவே வியாபாரத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி பேரன்பும் பெருங்கோபமும் நிச்சயமாக தானாக வியாபாரத்துக்கு வரும் படமாக இது அமைய வேண்டும் என்று நான் உன்னை வாழ்த்துகிறேன். இங்கே தம்பி நம்ம ஹீரோ இங்கே அப்படியே தங்கர் பச்சானுடைய ஸ்டைலு. இந்த கதையை நீயே சூஸ் பண்ணேன்னு சொன்னார் உங்கள் அப்பா. அப்படியா? உங்கள் அப்பா இதில் தலையிடவே இல்லைன்னு சொன்னான். இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு ஜெயிச்சிட்டேடா நீ. ஏன்னா தலையிட்டான்னு வைங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஷூட்டிங் நான் பண்ணிகிட்ருப்பேன், ஆச்சே எதுக்கு இங்கே ஷார்ட் வச்சிட்ருக்குறீங்க, நான் அப்படி திரும்பி பார்ப்பேன், இது என் படம்டா, அடா அந்த படம் இது ஷார்ட் ஆகுது அப்படிமா. அந்த அளவுக்கு ஒரு ஒரு உதவி ஒளிப்பதிவாளர் அப்படியெல்லாம் இல்லை. என்னுடைய குடும்பம் அது எங்களுக்குள்ளே நாங்கள் அப்படித்தான் இயங்கிட்டு இருந்தோம். அதனால தான் எங்கள் படைப்புகள் ஓரளவுக்கு மக்களை போய் அடைந்தது. இன்று வரையிலும் நமது படைப்புகள் பேசப்பட்டு வருகிறது. இன்றைக்கி போன வருஷம் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகி அது நம்ம மனசில் இருக்குதுன்னு கேட்டால் ஒரு படமும் நிற்கிறது இல்லைன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, ஏன்னா நான் படங்களை ஜாஸ்தி பார்க்குறத நிறுத்திட்டேன். தயவு செய்து இந்த சின்ன படம் என்று இதை பார்க்காமல், அழகான படம், ஒரு மிகச்சிறந்த கலைஞனின் மகன் நடித்திருக்கிறான், படைப்பாளியின் மகன் நடித்திருக்கிறான். அவன் சாதாரணமாக நடிச்சிருக்க மாட்டான். அவன் என்கிட்ட தம்பி சொல்லும்போது காலையில் முதல்ல எடுத்த படம் என்னடா, அது வேண்டாம் இதுதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டான் என் பையன் அப்படின்னு. அப்படின்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது இந்த படத்தில், அதை வச்சு சொல்கிறேன். நிச்சயமாக அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த அந்த இலக்கு, அவனுடைய இலக்கை அடைவதற்கு அவனுடைய முடிவு தான் இறுதி முடிவாக இருக்க வேண்டும் என்று நீ உறுதியுடன் செயல்படுகிறாய் இல்லவா, அது போதும். ஒரு அப்பா அதை தான் பண்ணணும். இல்லைடா நான் சொல்கிற மாதிரி கேளு, நான் சொல்கிற மாதிரி கேளுன்னு கேட்டவங்க எடுத்த பசங்கள்லாம் ஃபெயில்யூர் ஆகிட்டாங்க. நிறைய ஹீரோக்கள், அது நிறைய இயக்குனர்கள் தன் பிள்ளைகளை பெருசாக கொண்டு வர முடியல. ஏன்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் அதில் ஜாஸ்தி இருந்ததுனால. இப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. சொன்ன எஸ்ஏசி சார் சொன்ன மாதிரி அவர் வந்த காலத்தில் அவர் எங்கிட்டே வாய்ப்பு கேட்டிருக்கார். விஜய் அவர்களை அறிமுகப்படுத்தி 2வது படம் 3வது படம் நீங்கள் டைரக்ட் பண்ணணும். பட் அவர் எடுத்த ஒரு முடிவு வேறு. அவர் ஒரு வெறித்தனமாக இறங்கினார். தன்னுடைய சொத்தையெல்லாம் அடமானம் வைத்து தான் விஜயை வளர்த்தார். அதுதான் உண்மை. அது தெரியும் எனக்கு. சாதாரணமான உழைப்பு இல்லை. தன் மகனை ஹீரோவாக்குவதற்கு, வெற்றி பட நாயகனாக்குவதற்கு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டார். அதனால தான் அவர் அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறார். நல்ல படங்கள் எடுங்க, நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு. ஸோ இந்த படத்தின் ட்ரெய்லரை பார்க்கும் வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். நான் பார்த்துட்றேன். அதை அனுப்பி நீ இதை அனுப்பிட்டேன், நான் இன்னும் பார்க்கல. அதனால் லிங்க் அனுப்புறதுல பெரிய மன்னர் இவர். அவன் பேசுகிறது எல்லாம் லிங்கில் அனுப்பிடுவார். கேட்கலன்னா ஏன் பார்க்கலையா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்பா. அந்தளவுக்கு பேரன்பு. நீ என்ன தான் பேசினாலும் சரி, உன் மீது கோபமே வராது. இந்த தமிழ் திரை உலகம் உன்னை வாழ்த்தி கொண்டே இருக்கும், பாராட்டி கொண்டே இருக்கும். அந்த பாராட்டு மலையிலே உன் பிள்ளையும் நனையப் போகிறான். உனது மனைவி, உன்னுடைய மனைவி அவ்வளவு அற்புதமான ஒரு என் தங்கை. அவனுடைய எல்லா கஷ்டங்களிலும் கூட இருந்தான். கணக்கு பார்க்க தெரியாது இவனுக்கு. என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. கேமரா வச்சுட்டு நின்றுப்பான். அப்படி தான் பின்னாடி, அண்ணன் இவ்வளவு செலவாகுதுன்னு இந்த ஆளுக்கு சொல்லு, ஒன்றும் டென்ஷன்லேயே சுற்றிட்டுருக்கோம். அது ஸோ கணக்கு பார்க்குற என்னுடைய தங்கை கூட இருக்கிற வரையிலும் உன்னுடைய கணக்கு கரெக்டாக இருக்கும். ஆக உங்கள் அனைவரையும்
இந்த விழா மேடையில் வந்து எனது தம்பியின் மகனுக்கு வாழ்த்து கூற வந்திருக்கும் என் அருமை தம்பிகளுக்கும் என் அண்ணன்மார்களுக்கும் அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பில் நான் வாழ்த்து தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க! இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். நன்றி.